பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சிலை கடத்தல் வழக்கில் தற்போதைய நிலை குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதை நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவர் வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கலாம், அவரோட அட்வொகேட்டோட வந்து கொடுக்கலாம். அவர் வயதானவர்னால ஒரு உட்கார வச்சு எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் கேள்வி கேட்போம். எதிர்பார்க்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்ல சார். அவர் என்ன சொல்றாரோ அதை பார்க்க போறோம். அவர் தெரிந்து நான் எவிடன்ஸ் எடுக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. சிலைகள் இதெல்லாம் அவர் சொல்லுவார் சார். இல்ல இப்ப சிலையோட எப்ப கொண்டு போறோம், நீதிமன்றத்தில் எப்ப ஒப்படைக்க போறோம் சார்? எல்லாமே லேட் ஆகும். என்ன காரணம்? எல்லா சிலையெல்லாம் 500 கிலோ 600 கிலோ 700 கிலோ இருக்கு. மெதுவா தான் பண்ண முடியும். குட்டி விங்குது. ஒரு ஐஜி, ஒரு டிஎஸ்பி, உடம்பு கால் இல்லாத ஒரு டிஎஸ்பி, அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்ட்ரென்த், அவ்வளவுதான். 4 போலீஸ் வச்சிருக்கோம், 2 இன்ஸ்பெக்டர் தான் இருக்கிறோம். சின்ன குட்டி விங்குது. அதனால மெதுவா தான் நடக்கும். இவ்வளவு பெரிய பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? ஒரு ஆள் மட்டும் தான் இருக்க மாதிரி இருக்கு. என்னுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இல்ல. நான் சொல்லி என்ன ஆகுது? ஸ்பெகுலேட்டிவா இருக்கு. தொழில்துறை அதிகாரிகள் போறாங்க சார். திங்கக்கிழமை வர்றாங்க. அதெல்லாம் கேளுங்க. திங்கக்கிழமை வர்றாங்க. நான் இருக்க மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் என்ன, வரதுக்கான நோக்கம் என்ன, அவங்க எத்தனை டீம் வராங்க? இல்ல, நோக்கம் அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும். இது என்ன சிலைன்னு சொல்லுவாங்க சார். என்ன சிலை? ஆன்டிக்கா, பழங்காலையா, இல்லையா, புதுசானதா, நேற்று செஞ்சதா? அப்படி நீங்க ஒரு பெரிய ஆபீசர். நீங்க இல்ல ஈவோடபிள்யூ கிடையாது சார். நான் ஐடல் விங்ஸ். பெரிய சிலைகள், பிரதான சிலைகள் என்னென்ன மாதிரி சிலைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்க பாக்குறீங்க சார்? இல்ல, எனக்கு முக்கியத்துவம் இல்ல சார். நான் திருட்ட பாக்குறேன். நான் போலீஸ்காரன். திருடு நடந்திருக்கான்னு பாக்குறேன். அப்ப கண்டுபிடிச்சு எல்லாமே உண்மையான திருடப்பட்டவ எல்லாம். ஒரு கோயிலே காலி பண்ணிருக்காங்க. ஒரு கோயிலோ 2 கோயில் மொத்தமா காலியா இருக்கு. அதனால எடுத்துருக்கிறோம். உள்ள எக்கச்சக்கமான சிலைகள் இருக்கு. இது அவர் ஒரு விளக்கம் சொல்லலாம். அது வேற கோர்ட்ல ஒரு விளக்கம் சொல்லுவாரு. நாங்க கோர்ட்ல ஒரு மேல ஒட்டுமொத்தமா எவ்வளவு மதிப்பு இருக்கு சார்? அதெல்லாம் மதிப்புனா நாங்க வியாபாரம் பண்றது இல்ல சார். பொதுவா நான் அதெல்லாம் எனக்கு அதுக்கு தெரியாது. வெளிநாடுகள்ல ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில விருதாச்சலத்துல காணா போச்சு இல்லையா? அதை கண்டுபிடிச்சு வெளிநாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்து வந்துச்சா இல்லையா? அது 2 கை உடைஞ்சதுதான். 1600 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அர்த்தநாரீஸ்வரர் சிலை. அது ஆப்பிரிக்கா, அது ஆஸ்திரேலியாவோட பப்ளிக் ஃபண்ட்ல வாங்கின பணம் வந்து இந்தியா மதிப்பு 1,36 லட்சம். ஆனா கல் சிலை தான், கை உடைஞ்சதுதான். வாங்கின விலை வந்து 1,36 லட்சம். இன்னொரு ஒரு 50 சிலை ஒன்று எடுத்தோம்னா நடராஜர், அது திரிபுரம் தான். அது வந்து 31,80 லட்சத்துக்கு ஆஸ்திரேலியாக்காரங்க தங்களுடைய பப்ளிக் ஃபண்ட்ல வாங்கினது. அதனால விலை நாங்க நிர்ணயிக்கல, வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிர்ணயிக்கிறேன். அதை உங்கள்கிட்ட சொல்றோம். எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இனிமேல் தான் சார் தெரியும். அவசரப்பட 60 நாள் எங்கள்கிட்ட விட்டுருங்க, விசாரிக்கணும். இன்னையில இருந்து 60 நாள் எனக்கு டைம் இருக்கு. அவர் விசாரிப்போம். விசாரிச்சுட்டு அவர் மேல குற்றப்பத்திரிக்கை போதும் எங்களை வந்து கேளுங்க, கண்டிப்பா பதில் சொல்றோம். ரைட்.